சமூகம் நேயர்களுக்கு வணக்கம். சாவகச்சேரியில் சுண்ணக்கல் அகழ்வு என்கின்ற ஒரு விடயம் அண்மையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த சுண்ணக்கல் அகழ்வு இடம்பெறுகின்ற பகுதிகளுக்கு இன்றைய தினம் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் அதிரடியாக விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருக்கின்றார். அங்கே சென்று அந்த பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட குழிகளை அவர் அவதானித்திருக்கின்றார். அத்தோடு யாழில் இடம்பெற்று வரும் சுண்ணக்கல் அகழ்வின் விளைவுகளுக்கு அரசு அதிகாரிகள் தான் பொறுப்பு கூற வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பான மேலதிக விவரங்களை விரிவாக பார்க்கலாம். ஜனவரி 28 இந்த அதுக்கு அள்ளி எஸ்டிஎஃப் பிடிச்சு கொண்டு கல்லுடைக்கிறதான செக் பண்றதுதான் அதான் நாங்க செய்து கொண்டிருக்கோம். தவிர நாங்க எந்த விதமான சட்டங்களும் நான் செய்யல. சரி, இந்த வீடியோ போட்டிருக்கார், போட்டிருக்கார். இந்த சிவி போஸ்ட் நாங்க களவா எடுத்த மாதிரி சொல்லல. ஆனா தனியாட்ட காணியில பிரைவேட் போஸ்ட் இருந்தா, பிரைவேட்ல தனியாட்ட காணியில அரசாங்கத்துல போஸ்ட் இருந்தா யூஸ் பண்ணிடலாம். இது வந்து உடைக்கிறதுக்கு தான் இந்த போஸ்ட். இதுல அப்படி தெரியல. எல்லாத்தையும் பெர்மிஷன் வச்சுக்கலாம். சொல்லலாம். உங்களுக்கு பிரச்சனை இல்லையே, எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அந்த வீடியோ வந்ததுல என்ன எங்களுக்கு இந்த பிரச்சனை. யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் மேற்கொள்ளப்படும் சுண்ணக்கல் அகழ்வு குறித்து இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அண்மையில் குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள் கவலை தெரிவித்திருந்ததாக செய்திகள் வெளியாகி இருந்தது. குறிப்பாக தென்மராட்சியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கின்ற தனியார் காணிகளிலேயே சுண்ணக்கல் உள்ளிட்ட கனிமங்கள் சட்டவிரோதமான முறையில் அகழ்ந்தெடுத்து செல்லப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக மந்துவில், வேம்பிராய் பகுதிகளில் தனியார் ஒருவர் பெருமளவிலான நிலப்பரப்பினை வாங்கி அந்த நிலப்பரப்பில் அமைந்திருக்கின்ற தன்னுடைய காணிக்குள் மண், சுண்ணக்கல் போன்றவற்றை அகழ்ந்து விற்பனை செய்து வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணத்தில் உள்ள வர்த்தகர் ஒருவர் குறித்த சுண்ணக்கற்களை வாங்கி அவற்றை திருகோணமலையிலே அமைந்திருக்கக்கூடிய சீமெந்து உற்பத்தி நிலையத்திற்கு விற்பனை செய்து வந்திருக்கின்றார். குறித்த தனிநபர்களின் செயற்பாடுகளினால் அப்பகுதிகளில் பாரிய பள்ளங்கள் தோன்றியிருக்கின்றன. இவை குறித்த சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக அந்த பள்ளங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. தமது காணிகளில் கனிம வளங்களை அகழ்ந்தவர்கள் தற்பொழுது அரச காணிகளிலும் தங்களுடைய கைவரிசையை காட்ட ஆரம்பித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருந்தன. அங்கும் பள்ளங்களை தோண்டி அதுக்குள் இருந்து சுண்ணக்கற்களை அகழ்ந்தெடுக்கின்ற செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. யாழ்ப்பாண குடாநாட்டை பொறுத்தவரையிலே குடாநாட்டில் இருக்கக்கூடிய நீர்வளத்தை சேமிப்பதற்கு பிரதான ஒரு விடயமாக காணப்படுவது இந்த சுண்ணக்கற்பாறைகள் தான். யாழ்ப்பாணத்தினுடைய நிலப்பரப்பு சுண்ணக்கற்பாறைகளின் மேல் அமைந்திருக்கின்றது. இது நீரினை தேக்கி வைப்பதற்கு உதவுகின்றது. அந்த அடிப்படையில் தான் நிலத்தடி நீர்வளம் மிக்க ஒரு பிரதேசமாக யாழ் குடாநாட்டு பகுதி காணப்படுகின்றது. இங்கு மழைநீர் மூலம் ஊடுருவுகின்ற முழு நிலத்தடி நீரும் நன்னீராக மாறுகின்றது. இந்த சுண்ணக்கற்பாறைகள் இருப்பதனால்தான் கடல் மட்டத்துக்கு கீழே உவர் நீரும் கடல் மட்டத்துக்கு மேலே நன்னீரும் இங்கு காணப்படும். அவ்வாறான நிலையில், இப்படியான ஒரு சூழ்நிலையில் சட்டவிரோதமான முறையில் பெருமளவில் சுண்ணக்கல் அகழ்வு இவ்வாறு இடம்பெறுவது குறித்த பகுதிகளிலே நிலத்தடி நீரை உவராக்குவதற்கான வாய்ப்பினை அதிகரிக்கும். ஆகவே இந்த பகுதிகளில் நிலத்தடி நீர் உவராகுகின்ற ஒரு அபாயம் தோன்றியிருக்கின்றது. இவ்வாறான செயற்பாடுகளினால், சட்டவிரோத செயற்பாடுகளினால். அது மட்டுமில்லாமல் அண்மையில் யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலைக்கு சீமெந்து தொழிற்சாலைக்கு சுண்ணக்கல் ஏற்றிச் சென்ற பார ஊர்தி ஒன்றினால் சர்ச்சை ஏற்பட்டிருந்தமை செய்திகளில் வெளியாகி இருந்ததை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் குறித்த பார ஊர்தியை மறித்து தன்னுடைய வாகனத்தை அந்த பார ஊர்திக்கு குறுக்காக நிறுத்தி அந்த பார ஊர்தியை மறைத்து போலீசாரிடம் அந்த பார ஊர்தியை ஒப்படைத்திருந்தார். இருப்பினும் அந்த பார ஊர்திக்கு சொந்தக்காரர்கள் தாங்கள் சட்டத்திற்கு விரோதமான முறையில் எதனையும் செய்யவில்லை, சட்ட ரீதியாகவே தங்களுடைய அந்த வியாபாரத்தை செய்வதாக தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அத்தோடு பாராளுமன்ற உறுப்பினருடைய அந்த செயலுக்கும் அவர்களுடைய தரப்பிலிருந்து கடும் கண்டனங்கள் வெளியிடப்பட்டிருந்தன. இருப்பினும் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான்
இன்றைய தினம் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் இந்த சுண்ணக்கல் அகழ்வு இடம்பெறுகின்ற அந்த சாவகச்சேரி பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொண்டு அவற்றை நேரடியாக கண்காணித்திருக்கின்றார். யாழில் இடம்பெற்று வருகின்ற சுண்ணக்கல் அகழ்வின் விளைவுகளுக்கு அரசு அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும், விசாரணை முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்திருக்கின்றார். யாழ் தென்மராட்சியில் சட்டவிரோதமான முறையில் சுண்ணக்கல் அகழப்படுவதாக கூறப்படும் இடங்களைத்தான் அமைச்சர் சந்திரசேகர் இன்றைய தினம் பார்வையிட்டார். தண்ணியோட போய் வந்து ஒரு அனுமதி கொடுத்தால் எத்தனை அடி அகலினம் வந்து இடைக்கிட வந்து போனதுக்கு அந்த அரசாங்கத்தில் மழை கொஞ்சம் மந்த வழியாக தான் இது கொஞ்சம் கொஞ்சம் மண்ணை வந்து வேலை செய்வது சரியான வணக்கத்தை நாகராப்பா டெண்டடி தான் ஆள் மட்டும் அதை விட நீங்கள் கூட எடுத்துட்டீங்கன்னு இவர் அதில் போட்டிருக்கேன். ஆனால் நான் சட்ட ரீதியாக கோர்ட்ஸுக்கு போகணும். அந்த கேஸ் கோர்ட்ஸுக்கு போய் தனியாக வேலை மெயின் ஒரு ஆள் வந்து இன்ஜினியர் வந்து அந்த காணியை பார்த்து கோர்ட்ஸில் போய் சொல்லியிருக்கார். அது சரியாக தான் செய்யணும். ஏன்னாட்டா ஒரு இப்போ காணியில் உயரமான இடமே இருக்கு ஒரு இடத்த, அந்த இடத்த நாங்கள் அந்த லெவலுக்கு கொண்டு போனால் தான் தோட்டம் செய்யலாம். அதால அது சரியாக தான். ஏன்டா முந்த நாள் வந்து டிஎஸ் மற்றும் மத்திய சுற்றாட மற்ற ஜிஎஸ்எம் எல்லாரும் வந்து அதை பார்க்கணும். அந்த கதை இல்லை இங்கே இருக்கிற டிஎஸ் எல்லாம் அது சரியா சொல்றேன். நாங்கெல்லாம் வர வேண்டும் தேவையில்லை எங்கட வேலைக்கு அவங்களோட வேலை அவங்க சரி வர செய்யலைங்கிறது தெரியும் தானே. இதுல மோசடி இங்க நேர்மையா செய்யலாம், அது வேற கதை. ஆனா இங்க மோசடி நடந்திருக்கா இல்லையா கொஞ்சம் கண் முன்ன பார்க்கக்குள்ள விளங்குது தானே. இதுல வந்து வேற தர்க்கம் தேவையில்லை நமக்கு. நமக்கு பார்க்கணும் தெரியுது அடுத்தாங்கன்னு தெரியுது. நமக்கு தனியார் காணிகளுக்கு அனுமதி வாங்குறாங்க, அரசாங்க காணியில அல்றாங்க. பிரைவேட்டா பெர்மிஷன் எடுத்திருக்குது. ஆனா பக்கத்துல இருக்குது அரச காணியில விளையாட்டு விளையாண்டு இருக்கிறாங்க. சொல்றேன் என்னடா, இது அந்த நீங்க போய் பாத்துறீங்க தானே இப்ப அரசாணி அது 2023 மாதம் இந்த பொலிசில நின்றதுக்கு உறுதி இருக்குது. இந்த பொலிசில 2023 28 ஜனவரி 28 இந்த அதுக்கு அள்ளி எஸ்டிஎஃப் பிடிச்சு கொண்டு கோர்ட்ஸ்ல நாங்க இந்த கேஸ்ல 6 மாசம் இந்த கேஸ் போட்டேன். சரிதான், இந்த கேசர் இல்ல 6 மாசத்துக்கு பிறகு மார்ச் கேஸ் போட்டு நீங்க ப்ளீஸ் இது நாங்க எல்லா இடம் நாங்க கொடுக்குறோம். இப்ப யார் வந்து கேட்கணும், இப்ப நாங்க இதுல இருந்து சந்தர்ப்பம் நாங்களா கொண்டு அங்க கொண்டு போயிடும். நாங்க யார் வந்து நீங்க எந்த அப்படி எத்தனை லோட் வேணாலும் ஏற்றி கொண்டு போகலாமா? இல்ல பெர்மிஷனோட நாங்க அங்க கல்லு வருது. 2022 தீர்ப்பு தந்திருக்கு எங்களுக்கு அந்த காணிக்க மாட்டேன். அப்ப அவ்வளவு காணி மிஞ்சி வந்து மழை வாங்கிட்டு அதால நாங்க ஸ்டாக் பண்ணி இதுலயும் ஸ்டாக் பண்ணி வச்சோம், பின்னாலையும் ஸ்டாக் பண்ணி வச்சோம். இப்ப நாங்க திருப்பத்து வாங்க போறோம். இப்ப கல்லுடைக்கிறதான ஸ்டாக் பண்றதுதான் அதான் நாங்க செய்து கொண்டிருக்கோம். தவிர நாங்க எந்த விதமான சட்டங்களும் நான் செய்யல. நாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் தினக்குரல் அப்படி போட்டிருக்கோம். நாங்க தினக்குரல் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டே காட்டினாங்க. அதுக்கப்புறம் நேற்று ஒரு நாள் பேப்பர்ல போட்டிங்கன்னா சட்டை தான் செய்ய மாட்டேன். இவ்வளவு தான் நடந்த விஷயமே தவிர நாங்க மற்றபடி எதுவும் எந்த விதமான சட்ட 6 மாசம்
அந்த இதெல்லாம் 2023ஆம் ஆண்டு நடந்த விஷயம் அது. 23 பக்கத்துல கல்வி. இந்த பெண்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை. சரியா? இப்ப இந்த பிரச்சனை உண்டு அந்த சரியா? இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து கல் அகன்று இங்கிருந்து வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு போக வேண்டாம்னு சொல்லி இன்னைக்கு நேரத்தில் 2 வருஷத்துக்கு முன்னுக்கு யாழ்ப்பாணம் எடுத்த முடிவுக்கு தானே சார்ல்ஸ் டாக்டர்ஸ் தேவடங்களை சேர்ந்து எடுத்த முடிவுகளும் இருக்குது தானே. இப்போ போன வருஷம் இப்போ ஒரு 5ஆம் மாதம் அப்படி மீட்டிங் ஒன்று நடந்தது. அந்த மீட்டிங்கில் இந்த யாழ் மாவட்டத்துலேருந்து வெளி மாவட்டத்துக்கு கொண்டு போகலான்னு சொன்னாங்க. பிறகு பிரேசர்காரர் பெக்கோக்கார் எல்லாம் ஒன்று சேர்ந்து கனியவளத்தில் மற்ற மாவட்டத்தில் இருக்கு தானே யாழ்ப்பாணம் மாவட்டம் குழுவில் கதைச்சு அது கொண்டு போகலாம். ஏனெண்டா முதல் இந்த சுண்ணாம்பு கல்லுக்கு ஒரு கியூப்புக்கு 130 ரூபா தான் இருந்தது கட்டண பணமா. இப்போ 1200 ஒரு கீப்புக்கு 1200 அடிக்கணும். 1200 அடிக்கணும். பிரேசர் வைக்க மட்டும் 300 ரூபா ஒரு கீப்புக்கு நான் கொண்டு வருது. இப்போ நான் ஒரு பொமிட் போறேன்டா 5 நாளைக்கு பொமிட் போறேன்டா இங்கே 9,000 கட்டணும். நான் கனிவத்தில் 36,000 ரூபா கட்டணும். கட்டி தான் நாங்கள் ஒரு 5 நாள் பொமிட் கட்டி கொண்டு வரது ரான்பூர் 30 லட்சம் காசு கட்டிட்டோம். மற்ற இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த சிவி போஸ்ட் சரி இந்த வீடியோ போட்டிருக்கார் இளமணன் சார் போட்டிருக்கார். இந்த சிவி போஸ்ட் நாங்க களவா எடுத்த மாதிரி சொல்லல. ஆனா தனியாட்ட காணியில பிரைவேட் போஸ்ட் இருந்தா பிரைவேட்ல தனியாட்ட காணியில அரசாங்கத்துல போஸ்ட் இருந்தா அவர் சொல்றாரு அந்த வீடியோல அதுல எஸ்எல்டி போஸ்ட் இருக்கு யூஸ் பண்ணிடலாம். இது வந்து உடைக்கிறதுக்கு தான் இந்த போஸ்ட் இதுல அப்படி தெரியல. இல்ல சிவில சர்க்குலர் இருக்குது. பாவிக்காது உடைச்சி டெமோஷன் பண்ணுவாங்க. உடைச்சி கல்லாக்கணும். இல்ல அது எங்களுக்கு தெரியாது. அது வந்து சர்க்குலர்ல அது எங்களுக்கு அவர் சொல்லி அது நாங்க எடுத்து கட்டிங் களவண்டி சொல்ற அளவுக்கு வசனத்துக்கு வந்துட்டு அதான் எங்களுக்கு கவலையா இருக்கு சார். எல்லாத்தையும் பெர்மிஷன் பத்தி சொல்லல. நாங்க உங்களை பத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்லையே. எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அந்த வீடியோ வந்ததுல என்ன எங்களுக்கு இந்த பிரச்சனை. இப்போ இங்க எல்லாம் பார்க்கும் பொழுது அல்லது இங்க இருக்கின்ற எல்லாம் எல்லாருமே அந்த என்னமோ சொல்லுவாங்க அந்த தேன் கூட்டுக்கு கல்லெறிஞ்சு என்ன நடக்கும் எல்லாருமே குழம்பி போயிருக்கிறாங்க. அப்ப இந்த குழப்பத்துக்கு என்னடான்னு காரணம் தேடி பார்க்கின்ற பொழுது தெரியுது வேற எதுவும் இல்லை. அதனால இன்னைக்கு நான் இங்க வந்த பிறகு எங்களுக்கு தெரியுது இது. ஆனா இவர் அந்த வீடியோல போட்டது நியூஸ் எல்லாம் போட்டிருக்கேன்னா தனியா ஒரு ஆள் காணி வாங்கி தனியா இந்த எங்களை தான் அந்த குறிப்பிட்ட சொல்லினேன். தனியா ஒரு ஆள் இதுக்குள்ள பெருமளவு காணியை வாங்கி இந்த காணிக்கை இருந்து நாங்க அரச காணிக்கை கை வச்சு அதன் இதுல சுரண்டி கொண்டு நாங்க வெளில கொண்டு போறோம்ட்டு நியூஸ்ல வந்திருக்கு. எல்லா நியூஸ்ல வந்து அந்த தினக்குரல் பேப்பர்லயும் அதான் நாங்க பார்த்தோம். அந்த காணி உடையாடு கொஞ்சம் இருக்குல்ல இல்ல அந்த பக்கம் இருக்குது தனியாக்கா அங்க இருக்கு தனியாக்கா அதுக்கு பெர்மிஷன் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்க அரச காணியில் அகற்றத்துக்கு பெர்மிஷன் இல்ல. அது அரசாங்கத்து தான் இருக்கு. அப்ப எப்படி அரச காணியில அல்லப்பட்டது யார் அல்லது யார் அது வெட்டினது யாருங்கிற பிரச்சனை நடந்திருக்கு. இல்ல நடக்கிறது சார். நீங்க இங்க பாருங்க இந்த நேரத்துல உங்களோட யாழ்ப்பாணம் மாவட்ட குழுவில் கதைச்சு அது கொண்டு போகலாம். ஏனெண்டா முதல் இந்த சுண்ணாம்பு கல்லுக்கு ஒரு ரூபா தான் இருந்தது கட்டண பணமா. இப்போ 1200 ஒரு கீப்புக்கு 1200 ரூபா எடுக்கணும். 1200 அடிக்கணும். பேச வைக்க மட்டும் 300 ரூபா ஒரு கீப்புக்கு நான் கொண்டு வரேன். இப்போ நான் ஒரு பொமிட் போறேன் 5 நாளைக்கு பொமிட் போறேன்டா இங்கே 9,000 கட்டுவோம். நான் கனிவத்தில் 36,000 ரூபா கட்டுவோம். கட்டி தான் நான் ஒரு 5 நாள் பொமிட் எடுக்கிறேன். நான் இந்த இதுக்கு மட்டும் 30 லட்சம் கொண்டு வரது ரான்பூர் 30 லட்சம் காசு அடிக்கணும். மற்ற இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த சிவி போஸ்ட் இந்த வீடியோ போட்டிருக்கார் இளமணன் சார் போட்டிருக்கார். இந்த சிவி போஸ்ட் நாங்க களவா எடுத்த மாதிரி சொல்லல. ஆனா தனியாட்ட காணியில பிரைவேட் போஸ்ட் இருந்தா பிரைவேட்ல தனியாட்ட காணியில அரசாங்கத்துல போஸ்ட் இருந்தா அவர் சொல்ற அந்த வீடியோல அதுல எஸ்எல்டி போஸ்ட் யூஸ் பண்ணிடலாம். இது வந்து உடைக்கிறதுக்கு தான் இந்த போஸ்ட் இல்ல பாவனை. தென்மராட்சி பிரதேசத்தின் சரசாலை வடக்கு மற்றும் மந்துவில் பகுதிகளில் சுண்ணக்கல் அகலப்பட்டு வரும் இடங்களுக்கு நேரில் சென்ற அமைச்சர் இந்த கண்காணிப்பினை மேற்கொண்டிருந்தார். அத்தோடு குறித்த விடயத்திற்கு பாரதூரமான விடயம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அந்த விடயத்திற்கு அரசு அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் என்று கூறியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார்.
குறித்த விஜயத்தின் போது அமைச்சரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் சில அதிகாரிகளும் உடன் சென்றிருந்தார்கள். குறித்த பிரச்சனையானது சூழலியல் ரீதியாக மக்களினுடைய குடியிருப்புக்கு மிகவும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. சுண்ணக்கல் அகழ்வு என்பது சாதாரணமான ஒரு விடயமாக காணப்படாது. அது பல்வேறு காலப்பகுதிகளுக்கு ஊடாக, தசாப்தங்களுக்கு ஊடாக ஒரு பேசுபொருளாக, ஆராய்ச்சிக்கு உட்பட்ட ஒரு பொருளாக இருந்து வருகிறது. யாழ் குடாநாட்டினுடைய நிலத்தடி நீர்வளம், அந்த நிலத்தடி நீர்வளத்தை பாதுகாப்பதில் சுண்ணக்கற்களினுடைய வகைவாகம் என்பது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இப்படியான ஒரு செயற்பாடு இடம்பெற்றிருப்பது உண்மையில் சட்டவிரோதமாக இருந்தால், சூழலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையிலே அவை இடம்பெற்றிருந்தால் நிச்சயமாக இந்த விடயத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. நன்றி நேர்களே. இதுபோன்ற செய்திகளுக்கு உடனுக்குடன் சமூகத்துடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.